ரயிலை இழுத்து செல்லும் இன்ஜின்கள் அதிக சக்தியை தர வேண்டியிருப்பதால் அதன் சக்கரங்கள் மிகவும் வலுவாகவும் கனமாகவும் வடிவமைக்கப்படுகின்றன. இந்தியாவில் ரயில் போக்குவரத்து முதுகெலும்பாக உள்ளது. தொலைதூர இடங்களுக்கு வசதியாகவும் களைப்பின்றியும் பயணம் செய்யவும் முடியும் என்பதால் ரயில் பயணத்தை ஏராளமான மக்கள் விரும்பி வருகின்றனர். தினமும் பல லட்சக்கணக்கான மக்கள் ரயிலில் முன்பதிவு செய்து பயணம் செய்து வருகின்றனர். இந்தியாவில் சொகுசு ரயில்கள், அதிவேக விரைவு ரயில்கள், சாதாரண முன்பதிவில்லாத ரயில்கள், மெமு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் வந்தே பாரத், தேஜஸ், சதாப்தி, துரந்தர், ராஜ்தானி உள்ளிட்ட பல்வேறு அதிவேக விரைவு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பார்கள். ஆனால் ரயிலை பொறுத்தவரை அந்த தண்டவாள தடத்தில் சக்கரம் உருளும் சத்தமே ஒரு தனி சுகம்தான். எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத விஷயங்களில் ரயிலுக்கு எப்போதும் முதலிடம் உண்டு. நவீன காலத்தில் எத்தனையோ மாற்றங்கள் வந்தாலும் ரயில்வே கேட் மூடப்படும் போது அந்த இரும்பு சக்கரங்களின் வேகத்தை வேடிக்கை பார்க்காதவர்களின் எவரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ரயிலின் ஆதாரமான சக்கரங்கள் பற்றி உங்களுக்கு தெரியாத சில ரகசியங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரயில் சக்கரம் என்றாலே அது கனமானது என்று நமக்கு தெரியும். ஆனால் அதன் உண்மையான எடை எவ்வளவு தெரியுமா? இந்திய எஃகு ஆணையத்தின் தரவுகளின்படி ரயிலின் வகையை பொறுத்து சக்கரங்களின் எடை மாறுபடும். புறநகர் ரயில்கள், சென்னை, மும்பை போன்ற நகரங்களில் ஓடும் இந்த ரயில்களின் ஒரு சக்கரம் சுமார் 423 கிலோ எடை கொண்டது. சாதாரண பெட்டிகள் பயணிகள் ரயிலின் சாதாரண பெட்டிகளில் உள்ள ஒரு சக்கரத்தின் எடை 384 முதல் 394 கிலோ வரை இருக்கும். LHB பெட்டிகள், அதிவேகமாக செல்லும் சிவப்பு நிற பெட்டிகளில் சக்கரத்தின் எடை சற்று குறைவாக, அதாவது 326 கிலோவாக இருக்கும். ரயிலை இழுத்து செல்லும் இன்ஜின்கள் அதிக சக்தியை தர வேண்டியிருப்பதால் அதன் சக்கரங்கள் மிகவும் வலுவாகவும் கனமாகவும் வடிவமைக்கப்படுகின்றன. டீசல் இன்ஜின் ஒரு சக்கரம் 528 கிலோ, மின்சார இன்ஜின் ஒரு சக்கரம் 554 கிலோ. ஒப்பிட்டு பார்த்தால் குறுகிய பாதையில் மீட்டர் காஜ் ஓடும் ரயில்களின் சக்கரம் வெறும் 144 கிலோ மட்டுமே இருக்கும். ரயில் சக்கரங்கள் தயாரிப்பது சாதாரணமான காரியமல்ல. இந்தியாவில் இதன் உற்பத்தி இப்போதுதான் அதிகரித்து வருகிறது. இதற்கு முன்பு வரை அதிக அளவில் வெளிநாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்பட்டனர். ஒரு ரயில் சக்கரத்தின் தோராயமான விலை ரூபாய் 70,000 ஆகும். ஒரு ரயில் பெட்டியில் 8 சக்கரங்கள் இருக்கும். அதாவது ஒரு பெட்டியின் சக்கரங்களுக்கு மட்டுமே சுமார் 5.6 லட்சம் செலவாகும். 24 பெட்டிகள் கொண்ட ஒரு முழு ரயிலின் சக்கரங்களின் மதிப்பை கணக்கிட்டு பார்த்தால் அது பல கோடிகளை தாண்டும். தற்போது இந்திய ரயில்வே ஒரு முக்கியமான மாற்றத்தை நோக்கி சென்றுள்ளது. முன்னதாக சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை சார்ந்திருந்த நாம் இப்போது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே சக்கரங்களை உற்பத்தி செய்ய தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.